இந்த காணொளியை காண வந்திருக்கும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொளியிலே நாம் சங்கீதம் 122 ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தாவீது அவருடைய நகரமாகிய எருசலேம் நகரத்தை குறித்தான ஒரு சில காரியங்களை விசேஷித்து சொல்லுகிறார். இதை நம்ம எப்படி படிக்க போகிறோம் இந்த காணொளியில அப்படின்னு பார்க்கும்போது, பூமியில தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த உலகத்தை ரட்சிக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுகிறோம். அதுதான் நம்ம சபை அப்படின்னு சொல்றோம். இந்த அதிகாரத்துல எருசலேமை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம சபை கூட ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையில எப்படி அதை அபியாசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறது? அவருடைய சமூகத்திற்கு நான் செல்லுகிறதை குறிக்கிறது. அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம். அதனாலதான் அந்த ஆலயத்திற்கு செல்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தாவீது மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சங்கீதம் 55வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்திற்கு எப்படி செல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, நாம் நமக்குரியவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும் என்று சொல்லி. தேவனுடைய சபையில நம்ம இருக்கும்போது, அவருடைய சமூகத்திற்கு செல்லும் போது பிறனுக்கான காரியங்களை நோக்க வேண்டும். அதாவது பிறரை விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும். நாம் பெற்ற சந்தோஷத்தை பிறர் கூட பகிர்ந்து அவர்களையும் அந்த சந்தோஷத்திலே இன்னும் ஊக்குவிக்க வேண்டும். சரி, இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த பரிபூர்ண ஆனந்தம் எதனால வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லும் போது, அதாவது தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படும் போது நம்ம உடன்படிக்கைக்கு உட்படுகிறோம். இதை உபாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனத்துல வாசிக்கும் போது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். தேவன் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து, உபாகமம் 29:11வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோட பண்ணுகிற அவருடைய ஆணை உறுதிக்கும் உடன்படிக்கு உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்கள். நான் உங்களுடைய மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோட கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்முடைய இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு யாரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோமோ, அவருடைய சமூகத்திற்கு யாரெல்லாம் செல்லுகிறோமோ அவங்க எல்லார் கூடயும் தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை எண்ணி நம்ம சந்தோஷப்படணும். இந்த உலகம் விழுந்து போன ஒரு சூழ்நிலையில நம்மை தேவன் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்திருக்கிறார். அவரோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால நம்ம மகிழ வேண்டும். அந்த சந்தோஷம் நம்மளுக்கு எப்பவுமே உண்டு. அதே போல சகரியா 8வது அதிகாரம் 23வது வசனத்துல இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற காலத்துல இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக இந்த உலகத்திலிருந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ
அவர்கள் கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி புறஜாதியார் அறிந்து கொண்டு இயேசுவை விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுகிறாங்க. நம்மளும் கூட அப்படிதான் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து நம்ம மகிழ்கிறோம். அப்ப அவருடைய சமூகத்திற்கு நம்ம செல்லும் போது இதையெல்லாம் நினைவு கூறுகிறோம். அதனால நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நம்ம செல்லும் போது பிறருக்குரிய காரியங்களை, பிறரை பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற காரியங்களை எண்ணி, அவர்களும் இந்த உடன்படிக்கை உட்படுகிறார்கள் என்பதை எண்ணி, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை எண்ணி நம்ம அவருடைய சமூகத்துக்கு செல்லும் போது நம்மளுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அடுத்ததாக 2வது 3வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு வார்த்தை வருகிறது, எருசலேம் அப்படின்னு சொல்லி. இந்த எருசலேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சபையோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முதலாவதே நான் சொன்னேன். இப்போ 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிற நம்ம இந்த எருசலேம் நகரத்தை போல ஆவிக்குரிய ஒரு மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம், ஒரு சபையாய் கட்டப்பட்டு வருகிறோம். அங்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. 3வது வசனத்துல எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்துல உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அதாவது உன் வாசல்களிலே நாங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். இப்பொழுது நம்ம சபையில நிற்கிறோம். வேதத்துல என்னென்ன வாசல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதியின் வாசல்கள், மரணத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள் இதெல்லாம் இருக்குது. மரணத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம நீதியின் பிள்ளைகள், தேவனுடைய ஆலயத்துல, கர்த்தருடைய சமூகத்துல, ஒரு சபையில நம்ம நீதியின் வாசல்களுக்குள்ளே நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம நீதியின் வாசல்களை நிற்கும்போது சத்ருவானவன் எதை கொண்டு வந்தாலும் நம்ம மேற்கொள்வதில்லை. நம்ம சிவந்த சமுத்திரத்தை கூட ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரப்படுகிறாங்க. சிவந்த சமுத்திரம் முன்பாக இருக்கிறது. பின்னாடி சத்துருக்களாகிய எகிப்தியர் அவர்களை எப்படியாவது கொன்று விட வேண்டும் சொல்லி வந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையிலே அவருடைய ஜனங்களை நடக்க வைக்கிறார். அப்படி அவங்க கடந்து செல்லும் போது பின்பாக எகிப்தியர்களும் அந்த கடலுக்குள்ள, சமுத்திரத்துக்குள்ள இறங்குகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்பொழுது சமுத்திரம் மூடி அவர்களை அழித்து போடுகிறது, எகிப்தியரை முழுவதுமாய் கொன்று போடுகிறது. அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாய் நீதியின் வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கும் போது மரணத்தின் வாசல்களோ பாதாளத்தின் வாசல்களோ நம்மை மேற்கொள்வதில்லை. 3வது வசனம் சொல்லுகிறது, எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இதை பொது மொழிபெயர்ப்புல நம்ம பார்க்கும்போது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, செம்மையாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. எபேசியர் 2வது அதிகாரம் 21வது வசனம் மற்றும் 22வது வசனம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அதாவது செம்மையாக ஒன்றிணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம சபை எப்படி கட்டப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னா, எருசலேம் நகரம் செம்மையாய் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது போல சபையும் செம்மையாக ஒன்றிணைக்கப்பட்டு தேவனுடைய வாசஸ்தலமாக ஒரு மாளிகையாக அழகாக கட்டப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் அது கட்டப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். யாத்ராகமத்துல நம்ம பார்க்கும்போது மோசேக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி. அதை எப்படி உண்டு பண்ணணுமா, மூடு திரைகளை ஏற்படுத்தி அதை ஒன்றோடொன்று இணைத்து ஒரு வாசஸ்தலமாய் உண்டு பண்ண வேண்டும். இப்ப செம்மையாய் ஒன்றிணைக்கப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துலயும் வருகிறது. அதே போல எசேக்கியேல் 37வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது யூதாவுக்கு என்று ஒரு கோல், அதே போல இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என்று ஒரு கோல், இந்த 2 கோலையும் ஒரு காலத்திலே தேவன் ஒரே கோலாய் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த காலம்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே, அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்ட காலத்திலே யூதர்கள், புறஜாதியார் யாவரும் அவருடைய ராஜ்யத்துக்கு வருகிறாங்க, ஒன்றிணைக்கப்படுகிறாங்க. அதே போல பரலோகமும் பூலோகமும் ஒப்புரவாக்கப்படுகிறது. ஆகியால் ஒன்றிணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிதான் சபை அழகாக இசைவாக இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த எருசலேம் நகரத்தை போல. அடுத்ததாக 4வது வசனம் மற்றும் 5வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது எருசலேம் நகரத்திலே அப்படின்னு சங்கீதக்காரன்
தாவீது சொல்லுகிறார். நம்ம இதை எப்படி பார்க்கிறோம்? சபை. அப்போ சபையில நடப்பது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 2 காரியங்கள் நடக்கிறது. முதலாவது தேவனுக்குரிய காரியம், அதாவது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அப்ப கர்த்தருடைய சமூகமாகிய சபை கூடி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்மை அவருடைய உடன்படிக்கைக்கு உட்படுத்தி அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இப்போ கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக, அதாவது சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ நம் எப்படி தேவனுடைய சபைக்குள்ளாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போமானால் நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். 2வதாக என்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 122 5வது வசனம். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வருகிறோம், ஒரு சபையாய் கூட்டப்படுகிறோம், அங்கே நியாயாசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 89வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்னு சொல்லி. தேவனுடைய சிங்காசனம், அதனுடைய ஆதாரம் என்னன்னு பார்க்கும்போது நீதியும் நியாயமும். அப்போ அவருடைய சபையாகிய அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்கணும்? நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அதே போல நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 8வது வசனம். நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். அப்போ நம்ம நியாயாசனத்துக்கு முன்பாக வரும்போது தேவனுடைய ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம நினைவு கூறுகிறோம். அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். நம்ம பாவிகள் என்பதை நம்ம உணர்கிறோம். நம்ம செய்கிற தவறுகளை நம்ம தேவனுடைய ஆவியானவரனாலே உணர்த்தப்படுகிறோம். நம்மளுடைய பொல்லாப்பு நீங்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நம்ம வருகிறோம். இப்போ முதலாவது நம்ம அவருக்கு கனத்தை செலுத்துகிறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம். 2வது என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு, நம்ம ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுகிறதற்கு அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நம்ம நிற்கிறோம். அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நம்ம நிற்கும்போது நம்ம இந்த காரியங்களையெல்லாம் உணர்ந்து தெளிவடைய பிரயாசப்படுகிறோம். அடுத்ததாக 6வது வசனம் மற்றும் 7வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது 2 வார்த்தைகள் வருகிறது, சமாதானம், சுகம். இப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, சமாதானம், சுகம். சமாதானம், சுகம் இது உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அதாவது சபையினுடைய சமாதானத்திற்காக. இந்த உலகம் பிசாசினால், அதாவது இந்த பொய்யின் பிதாவினால் ஆளப்பட்டு வருகிறது. அதற்குள்ள தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு ஒரு சபையாய் ஒருங்கிணைக்கப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சபைக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் போராட்டங்கள் உண்டு. அப்போ அவர்களுடைய சமாதானத்திற்காக, அவருடைய ஆத்மாவின் சமாதானத்திற்காக நம்ம வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், நமக்கு சுகம் உண்டு, நம்மளுக்கு சந்தோஷம் உண்டு, நம்மளுக்கு பேரின்பம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப நம்மை நேசிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்மை நேசிக்கிறவர்கள் தேவனை நேசிக்க நம்ம வழிவகுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி தேவனை நேசிக்கிறதற்கு நம்ம அவர்களுக்கு வழிகாட்டும் போது அவர்களும் கூட சுகித்திருப்பார்கள். இதுதான் இந்த வேதத்துல பார்க்கிறோம். லூக்கா 7வது அதிகாரத்துல ஒரு 100க்கு அதிபதியின் கதை வருகிறது. அவரை குறித்து சீஷர்கள் சொல்றாங்க, நம்முடைய ஜனங்களை அவன் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேசிக்கிற ஒரு மகன் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகம் பெறுகிறான். இது ஒரு நிழல் போல. எப்படி வெளிப்பிரகாரமான ஒரு சுகம் கிடைத்ததோ, அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆத்மத்திலும் ஒரு சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் நிலையானது அல்ல, அது அழிந்து போகிற ஒரு சமாதானம். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும்
ஆத்துமத்திலே ஒரு சமாதானம் இருக்கும். எதை குறித்து நம்ம கலங்கி திகைத்து கொண்டு இருக்க மாட்டோம். தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே இருப்போம். அப்போ எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆத்துமத்திலே சமாதானம் வேண்டும், விசுவாசிகளுக்குள்ளே சமாதானம் வேண்டும். சமாதானம் அப்படிங்கிறது சூழ்நிலை அமைதியா இருக்கும்போது வருகிறது அல்ல. சமாதானம் என்கிறது தேவனுக்காக நம்ம ஏதோ ஒரு காரியத்திற்காக பிரயாசப்படும் போது எத்தனையோ பேர் நம்மளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடும், சத்ருவானவன் எத்தனையோ காரியங்களை எதிர்த்து நிற்க செய்யக்கூடும். ஆனா நம்மளுடைய மனதிலே நம்மளுக்கு தெய்வ சமாதானம் இருக்கும். அதை குறித்து நம்ம கலங்க மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். நம்மை நேசிக்கிறவர்களுக்கு, அதாவது நமக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை தேவன் கொடுக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன் ஆலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி. அலங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அரண்மனைகளை அது சூழ்ந்து இருக்கிறது. அதுதான் ஒரு பாதுகாப்பிற்காக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லா போராட்டங்களும் அந்த அலங்கத்தை தான் முதல்ல தாக்கும். அது அலங்கம் இடிந்து போனாதான் அரண்மனைக்குள்ள எதுனாலும் வர முடியும். இப்ப நம்மளுடைய வெளிப்பிரகாரம் நம்மளுடைய அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும்போது நம்மளுடைய அலங்கம் சந்தோஷமா இருக்கும். அதாவது நம்முடைய இருதயம், நம்மளுடைய சிந்தனைகள் சுகத்தோடு இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு ஐக்கியப்பட்டு சுகத்தோடு இருக்குமானால், நம்மளுடைய வெளிப்பிரகாரமான காரியங்கள், நம்முடைய கிரியைகள் சமாதானத்தை பிறருக்கு கொடுக்கிறதாய் இருக்கும். ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும்போது, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். இப்ப இந்த அலங்கம் அரண்மனைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய இருதயத்தையும் நம்மளுக்குரிய நற்கிரியைகளையும் அது காண்பிக்கிறது. நம்மளுடைய இருதயம், அதாவது அரண்மனை நம்மளுக்கு சமாதானமா இருக்குமானால், சுகத்தோடு இருக்குமானால், நம்முடைய நற்கிரியைகள் சமாதானத்தை பிறருக்கு தெரியப்படுத்துகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 8வது மற்றும் 9வது வசனம். இதுலயும் ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருகிறது. அதாவது நிமித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. யார் நிமித்தம் இந்த ஒரு வாக்கு தத்தம், அதாவது இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 2 வசனங்கள் இருந்து பார்க்கலாம். முதலாவதாக சகோதரர் நிமித்தம், அப்புறம் என் சிநேகிதர் நிமித்தம் உன்னின் சமாதானம், இந்த ஆசீர்வாதம். அப்புறம் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் அப்படின்னு சொல்லி தாவீது எழுதுகிறார். தேவனுடைய சபையை தான் நம்ம இவ்வளவு நேரம் எருசலேம் கூப்பிட்டு பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த தேவனுடைய சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம், ஒரு அங்கத்தினரா இருக்கிறோம். இப்ப யார் நிமித்தம் இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, தேவன் சொல்லுகிறார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், என்னுடைய கற்பனையின்படி, அதாவது என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு சகோதரன் அப்படின்னு சொல்றார். அதே போல யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி. இதே போல ஆலயம், யார் ஆலயம்? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருப்பதனால நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அப்போ அவருடைய சகோதரராகிய அவருடைய சபை நிமித்தம், அவருடைய சிநேகிதராகிய அவருடைய சபை நிமித்தம், அவருடைய ஆலயமாகிய அவருடைய சபை நிமித்தம் நமக்கு நன்மை உண்டாக நாம் தேட வேண்டும். அதாவது தேவனிடத்துல, அவருடைய சமூகத்துல எப்பொழுதும் போய் நம்ம நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமாகிய சமாதானம் மற்றும் சுகம் கிடைக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல 9 வசனங்கள் தான் இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு வசனத்திலையும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறத நம்ம இப்பொழுது கண்டுகொண்டோம். அப்போ இந்த வேதத்துல எத்தனை ஆழமான காரியங்கள் இருக்கும். இன்னும் தேவனுடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு பிரியமாய், எவ்வளவு ஆவலாய் நம்ம தியானிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு நித்திய பேரின்பத்தை கொடுக்கிறது, பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கிறது. அது எப்படி அந்த நம்மளுக்கு தருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவருடைய உடன்படிக்கைக்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷம் வருகிறது. அதே போல அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம நினைவு கூறும்போது அந்த சந்தோஷம் வருகிறது. நம்ம சபையாய் செம்மையாக ஒன்றிணைக்கப்பட்டு நம்ம ஒரு அழகான மாளிகையாக தேவனுடைய வாசஸ்தலமாக எழும்பி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ராஜ்யத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகமும் சமாதானமும் அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த வாக்குத்தத்தம் எதனால, எது நிமித்தம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் நம்மை சகோதரராக எண்ணுகிறார். அவர் நம்மை
ஒரு சிநேகிதராக எண்ணுகிறார். அவர் நம்மை ஒரு ஆலயமாக ஏற்படுத்தியிருக்கிறார். இதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும்போது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சங்கீதத்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் உபயோகப்படுத்த நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எல்லா துதியும் கனமும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென்.